ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஃபுட் ஆர்டரிங் ஆப்ஸான ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது ரெண்டு தான் மேஜர். நிறைய பேர் வேறு ஆப்பில் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஸ்விக்கியில் சரி ஜொமேட்டோவில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. மக்களை வந்து ஈர்க்கிறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஒரு முறை நான் வந்து ஆர்டர் பண்ணேன், நேரில் போயும் வாங்கினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ நான் வீடியோ எடுக்கல, அப்போ டவுட் வந்துச்சு. நேரில் வந்து கம்மியாக இருக்குது, ஜொமேட்டோவில் அதிகமாக இருக்குது. ஈவன் தோ கூப்பன் கோட்ஸு ஆஃபர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண அப்புறம் கூட டோட்டல் வந்து கிராண்ட் டோட்டல் வந்து ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் வந்து அதிகமாக இருக்குது, நேரில் போனால் வந்து கம்மியாக இருக்குது. நான் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி நம்ம நேரில் போய் ஃபுட் வாங்க போகிறோம். கோபி ஃப்ரைட் ரைஸ் வாங்க போகிறோம், 6 இட்லி வாங்க போகிறோம். அதுவும் ஜொமேட்டோவில் என்ன ப்ரைஸு, நேரில் என்ன ப்ரைஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ஸ்கேம்லேருந்து தப்பிக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். போகலாமா? அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்கள் வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம் சிரிக்கிறதுக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. கைஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இங்கே தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஆம்பூர் ஆனந்த பவன். இங்கே சவுண்டாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் கேட்குதுன்னு தெரியல. நம்ம அப்படியே போகலாம் வாங்க கைஸ். நான் ஒன்றுங்கண்ணா கோபி ஃப்ரைட் ரைஸு ஒன்று பார்சல் தான், டேக்அவே. கோபி ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, 6 இட்லி. ஒரு வீடியோ எடுக்க நான் யூடியூபர், அதனால எதுவும் தப்பாக இருந்துச்சு. 6 இட்லி, ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. அவ்வளோதானே. ஒரு நிமிஷம் கைஸ், பேமெண்ட் பண்ணிட்டு வரேன். A few moments later. கைஸ், நம்ம பில்லு வாங்கிட்டோம். இந்த ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் இருங்களேன். பார்த்தீங்களா, ஆம்பூர் ஆனந்த பில் வாங்கிட்டோமா. டேட் பாருங்கள், டைம் பாருங்கள். டைம் இருக்கா? 8:20:48, 8:48. இட்லி வந்து 3 செட்டு, 6 இட்லி, கோபி ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. பார்த்தீங்களா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. ஒரு செட்டு 25, 3 75 ரூபா போட்டிருக்காங்க. ஒன்று வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் 120. கிராண்ட் டோட்டல் வந்து 195. எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது கைஸ், நேரில் வந்து வாங்கினதுக்கும் ஜொமேட்டோ ப்ரைஸ்க்கும். நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன். நான் இது வாங்கிட்டோம் கைஸ். சரி, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஸ்கேமாக இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஜொமேட்டோவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஜொமேட்டோக்குள்ளே போகிறேன். இங்கே ஆம்பூர் ஆனந்த பவன் இருக்கா, உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது 3 செட் இட்லி போடுறேன். அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கேயே வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இருக்கா, ஃப்ரைட் ரைஸ் போடுறேன். போகும்போது பார்த்தீங்களா 311. இப்போ நம்ம கூப்பன் போடலாம். கூப்பன் போட்டிங்கன்னா அப்போ கூட போகிறோம் 260. சரி, ஜிபேயில் தான் அதிகமாக கேஷ் ஆன் டெலிவரி போடுறாங்க. இல்லைங்க, கேஷ் ஆன் டெலிவரி ஸ்க்ரோல் பண்ண ஃப்ரீ ஆன் டெலிவரி. அப்போ கூட பாருங்கள் 261 ரூபா. புரியுதுங்களா? 200 நம்ம எவ்வளோ வாங்கினோம், 195 ரூபா. இப்போ நான் ஒரு நேராக ஹோட்டலில் போய் வாங்கின பில் போடுறேன், 260 ரூபா ஜொமேட்டோவில். அதே சாப்பாடு தான், அதே 3 செட் இட்லி, 6 இட்லி, ஒரு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ், 260 ரூபா ஜொமேட்டோவில். ஆனால் நம்ம நேரில் எவ்வளோ வாங்கினோம், 195 ரூபா வாங்கணும். இப்போ நம்ம அடுத்து ஸ்விக்கியில் செக் பண்ணலாம். ஸ்விக்கி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே சர்ச் பண்ணியிருக்கேன், ஆம்பூர் ஆனந்த பவன் போடுறேன். ஆம்பூர் ஆனந்த பவன். இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா கோபி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போடுறேன். அப்புறம் இட்லிக்கு கீழே பார்த்தீங்களா, இது இங்கே இருக்குது பாருங்கள். 3 செட்டு போட்டேன் இட்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆஃபர் கிடையாது. பார்த்தீங்கன்னா 305 ருபீஸ் பாருங்க. எதுவுமே ஆஃபர் கிடையாது. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். நம்ம நார்மலாக போடுற ஆஃபர் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அந்த அமேசான் பே இந்த மாதிரி ஸ்பெஷல் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கார்டு ஆஃபர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 305 ருபீஸ். சரி, நீங்கள் இப்படியும் சொல்லலாம், இல்லை ப்ரோ அது வந்து டெலிவரி சார்ஜ், பேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் அந்த வேலை நீங்கள் சொல்லலாம். இது ஒரு நல்ல கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் டோட்டல் மட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுறேன் ஐட்டம் டோட்டல் மட்டும் இருக்குது. பார்த்தீங்களா ஜொமேட்டோவில் 275 ரூபா. நீங்கள் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி, டெலிவரி சார்ஜ், பேக்கிங் எதுவுமே போடாமல் அது சாப்பாடோட விலை பேஸ் ப்ரைஸ் மட்டும் 275 ரூபா. 195 ரூபா நம்ம நேரில் போய் வாங்கணும். புரியுதுங்களா? இந்த 275 எல்லாம் சேர்த்து தான் ஜிஎஸ்டி 16.1 பைசா, 16 ரூபா 1 பைசா, டெலிவரி பார்ட்னர் ப்ரைஸ் வந்து 7 ரூபா, கிராண்ட் டோட்டல் வந்து அது லொஸ்ட்டுன்னு போட்டு 310 ரூபா. சரி, நம்ம வந்து ஆஃபர் போடுறோம். பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டு அதுலேயே வந்து 261 ரூபா. பார்த்தீங்கன்னா தெரியுது, 261 ரூபா. நம்ம ஸ்விக்கியில் பார்க்கலாம். இப்போது
அதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் டோட்டல் சாப்பாடுக்கு மட்டும் எவ்வளோ வேலை டேக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுவே 275 ரூபா. ஸ்விக்கிலையும் அதிகமாக தான் இருக்குது. நேரில் போய் வாங்கினா எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் வீடியோ முடியல, இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் தாத்தா வந்து ஒரு கதை சொல்லுவார். அந்த காலத்தில் வந்து வியாபாரிங்களாம் வந்து கழுதைங்க வச்சுருப்பாங்க, டாங்கி. பின்னாடி வந்து ஒரு கார்ட்டு, அது எடுத்துகிட்டு போகிற வண்டி, அது மேலே வந்து 10 மூட்டை பொருள் வச்சு பக்கத்து கிராமத்துக்கு வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கழுதை வந்து டெய்லி பார்த்து என்னடா இது 10 மூட்டை ரொம்ப கஷ்டப்படுமா, எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப நடந்து போயின்னு இருக்குமா. ஒரு நாள் அந்த ஓனர் என்ன பண்ணார், ஒரு மைண்ட் கேம் விளையாடினாரு டாங்கி கூட. அந்த கழுதை கூட என்ன பண்ணார், அந்த கழுதை பின்னாடி வண்டியில் வந்து 12 மூட்டையை ஏற்றிட்டாராம். 12 மூட்டை ஏற்றும் போது கரெக்டாக அந்த கழுதை கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது 12 மூட்டை இருந்தது, 2 மூட்டை கீழே தள்ளிட்டாராம், வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த கழுதைக்கு டாங்கிக்கு ஒரே சந்தோஷமா, டெய்லி நம்ம 10 மூட்டை ஏற்றி கஷ்டப்பட்டுமே இன்னைக்கு 8 மூட்டை தான் நினச்சிக்கின்னு அன்றைக்கெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக ஏற்றுச்சான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சான், ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சான். அது வந்து அந்த மாதிரி வேலையே செஞ்சது இல்லையா அந்த கழுதை வாங்கினதுலேருந்து. இப்போ இதில் என்ன புரியுது, ஏற்கனவே 10 மூட்டை தான் ஏற்றுறது, 2 மூட்டை எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டான். கழுதை பார்க்கும்போது 2 மூட்டையை தள்ளிட்டான், அதே 10 மூட்டை தான் வச்சுன்னு போகிறான். புரியுதுங்களா? இது தான் மைண்ட் கேம். இதுதான் ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் விளையாடுறாங்க. இது 2 மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க. அது வந்து நம்ம கூடிய சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஃபுட் ஆர்டரிங் பிராண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க. இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்கள் அழுவக்கூடாது. இப்போ வந்து ஒரு சாமானிய என்ன நினைப்பான், நேரில் போய் வாங்கினா அவ்வளோ வேலையா, ஸ்விக்கியில் ஆஃபர்லாம் தராங்களா, சரி நம்ம ஸ்விக்கிலே ஆர்டர் போடலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா அது இதுன்னு 150 ரூபா சாப்பாடை, 195 ரூபா நம்ம சாப்பாடை 275 ரூபா போடுறாங்க. புரியுதுங்களா? 275 ஆஃபர்லாம் போய் 275 ரூபா போடுறாங்க. இப்போது ஜொமேட்டோ ஸ்விக்கி எப்படி மைண்ட் கேம் விளையாடுறாங்கன்னா, 100 ரூபா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 200 ரூபா பொருள் நான் சொல்கிறேன், 200 ரூபா பொருள். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து 250 ரூபா போடுவான். அந்த மேலேயே வந்து 250 ரூபா ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கும். 250 ரூபா. இப்போ நான் நேரில் போய் சாப்பிட்றவனுக்கு ப்ரைஸ் தெரியும். ஆன்லைனில் வாங்கினா நம்ம மொபைலில் வந்து அவ்வளோவா ப்ரைஸ்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம், ஆஃபர் இருக்காதுன்னு தான் பார்ப்போம். அப்போது 250 பார்க்கும்போது போட்டுருவோம். கடைசியில் வந்து ஆஃபர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது 250ல் 40 ரூபா லெஸ் பண்ணுற மாதிரி நம்ம கண்ணுக்கு காமிக்கிறான், நம்ம மைண்டு கூட விளையாடுறான். 40 ரூபா லெஸ் பண்ணியாச்சு, சூப்பரு அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆஃபர் போயிட்டு 210 ரூபா தான் விலை எங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில். நேரில் எவ்வளோ, 200 ரூபா. அப்போ கூட 10 ரூபா அதிகம். ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான், மைண்ட் கேம் விளையாடுறான். அந்த ஃபுட்டோட ப்ரைஸும் அதிகமாக்குறான்னா அந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக போடுறான். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? புரியும் நம்புகிறேன். 200 ரூபா பொருளை 250 ரூபா போட்டு 40 ரூபா ஆஃபர் போடுற மாதிரி கண்ணு கூட மைண்டு கூட விளையாடி அதே 10 ரூபா அதிகமாக தான் வைக்கிறான். யாருக்காக இருந்தாலும் ஆஃபர்னால் பிடிக்கும் தானே, யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கும் தான் பிடிக்கும். நானும் எவ்வளோ நாளாக ஜொமேட்டோவில் போட்டேன், அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்கன்ட்டு. ஸோ இது வந்து யாராக இருந்தாலும் நேரில் போய் வாங்குங்க. ஆரம்பத்தில் ஆஃபர் கொடுத்தான் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கூட சில ரெஸ்டாரண்ட் ஆஃபர் கொடுக்குறான் தான். ஆனால் 95% ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ஆஃபர் மைண்டு கூட விளையாடி அதிகமாக தான் பொருள் விற்கிறான். ஸோ இது வந்து நான் ஜொமேட்டோ ஸ்விக்கி மேலே தப்பு சொல்லலை. அவங்க வந்து ஆரம்பத்தில் சொல்லி வாங்கலாம் பீப்புள்கிட்ட, ஏன்னா நம்மளும் புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நேர்லேருந்து எடுத்து வீட்டுக்கு தேடி கொடுக்குறதே பெரிய விஷயம். அந்த காலத்துலலாம் கோவிட்க்கு முன்னாடிலாம் வந்து நிறைய பேர் ஹோட்டல்லே சாப்பிட மாட்டாங்க, நிறைய பேர் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. எப்பயோ ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க, ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் டெய்லி ஒரு வேளை நிறைய பேர் ஹோட்டல் வாங்கி சாப்பிட்றாங்க, டெய்லி ஒரு வேலையாவது ஹோட்டல் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் இருக்கும்போது இது வந்து அதிகப்படுத்துறது யாருன்னா இந்த மாதிரி ஃபுட் ஆர்டரிங் ஆப்ஸ் தான். ஏன்னா ஆஃபர்ன்ட்டு நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான மோட்டிவேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து தப்பு சொல்ல, இது வந்து நியாயமாக ஸ்விக்கி ஜொமேட்டோ பீப்புள் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து எடுத்துன்னு வந்து தரோம், எங்களுக்குன்னு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் தரணும், எங்களுக்குன்னு டேக்ஸ்லாம் கட்டணும், எங்களுக்குன்னு நான் ஆப்ரேட் ஆகிறதுக்கு நிறையா வந்து சர்வீஸ் சார்ஜ் எங்களுக்கும் காசு தேவைப்படுது. ஒரு 20 ரூபா 30 ரூபா எப்படி ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து டெலிவரி சார்ஜுன்னு தனியாக போடுறாங்க, அந்த மாதிரி போட்டு வாங்கிக்கிட்டோம், பீப்புள் கிட்ட சொல்லி வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி மறைமுகமாக வந்து சீட்டிங் பண்ணக்கூடாது. இதுலேருந்துலாம் எப்படி இப்போ வெளியே வரணும்னா, நீங்கள் டேரெக்டாக ஹோட்டலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பிக்கப் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க.
ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆர்டர் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க, போய் வாங்கிட்டு ஈஸியாக வந்துடலாம். அங்கே போய் வாங்கி வெயிட் பண்ணுறது தான் கஷ்டம், நீங்கள் அப்படியே போய் ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த ஹோட்டல் நம்பர் கூகுள்லேருந்து எடுத்து கால் பண்ணி ரெடியாக வச்சுருவாங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துனே இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் காசு சேவ் ஆகும். தேங்க்யூ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்புறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் இந்த டாப்பிக்கில் பேசுங்க ப்ரோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். பாய் பாய் கோர், லவ் யூ, பீஸ். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.